வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஷியோமி இன்னைக்கு அதிரடியா 3 இல்ல ஆக்சுவலா 4 ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்ன ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற என்னுடைய கருத்தை நான் இந்த பதிவில் பதிவு பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக ஷியோமி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டக்குன்னு நம்ம ரிவ்யூ பண்ணி போட்டுருவோம். பட் இப்போ வந்து இந்த சுச்சுவேஷன் சரியில்லாதனால ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களால அனுப்ப முடியல. பட் இருந்தாலும் ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க, ப்ரைஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மற்றும் அதோட விவரங்கள் எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ முதல்ல அவங்க லான்ச் பண்ண வந்து MI பாக்ஸ். இந்த MI பாக்ஸ் வந்து ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து MI பாக்ஸ் 4K அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய ரெகுலரான ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் மாதிரி தான். ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம கூட ஒரு MI பாக்ஸ் 3 நினைக்கிறேன், அந்த வெர்ஷனுடைய ரிவ்யூ நம்ம சேனல் நம்ம போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து சைனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த MI பாக்ஸ் வந்து MI பாக்ஸ் S அப்படிங்கிற வெர்ஷன் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே MI பாக்ஸ் S தான் இப்போ இந்தியாவில் MI பாக்ஸ் 4K அப்படிங்கிற ஒரு பேர்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுல ஆண்ட்ராய்ட் டிவியோட லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்ட் டிவி 9 ரன் ஆயிட்டு இருக்கு. 2GB RAM இருக்கு, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு, குவாட் கோர் ப்ராசஸர். ஸோ இது மாதிரி நிறைய லேட்டஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா இந்தியாவில் 3500 ரூபாய், 3499 ரூபீஸ்க்கு அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. என்னைய பொறுத்த மட்டும் இது அருமையான பிரைஸ் இந்த டிவைஸுக்கு. பட் இந்த டிவைஸை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த Mi Box 4Kல DTS சப்போர்ட் இருக்கு, டால்பி சப்போர்ட் இருக்கு. ஆனா உங்க வீட்ல வந்து DTS மற்றும் டால்பி சப்போர்ட்டட் சவுண்ட் சிஸ்டம் இருந்தாலும் மட்டுமே அதை நீங்க அந்த தரத்துக்கு நீங்க என்ஜாய் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இதுல வந்து HDR10 சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறாங்க. அதாவது 10 பிட் டிஸ்ப்ளேக்கு இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நான் ஸ்மார்ட் டிவியை ஸ்மார்ட் டிவி ஆக்குறதுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் உதவும் அப்படிங்கறாங்க. இன்னைக்கு இருக்கிற டிவி மார்க்கெட்டை அலசி பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் டிவி எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி தான். லேட்டஸ்ட் டிவில மட்டும் தான் இந்த HDR10க்கான சப்போர்ட்டும் இருக்கு. சோ உங்களுடைய டிஸ்ப்ளேல வந்து நேட்டிவா HDR10 சப்போர்ட் இருந்தால் மட்டுமே இந்த 10 பிட் டிஸ்ப்ளேயை நீங்க என்ஜாய் பண்ண முடியும் இந்த பாக்ஸ் மூலமா. ஒரு சாதாரண டிவில 8 பிட் டிஸ்ப்ளேல இந்த Mi TV பாக்ஸை நம்ம அட்டாச் பண்ண உடனே அதுல வந்து HDR10 சப்போர்ட் வந்துரும் அப்படின்னு நீங்க நினைச்சிராதீங்க. இன்னொரு விஷயம், இது பக்கத்துல 4K அப்படின்னு போட்டுறாங்க பாத்தீங்களா. சோ கண்டிப்பா இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு HD ரெடி டிவி ஒர்க் ஆகும், இல்ல CRT டிவி கூட ஒர்க் ஆகும், இல்ல ஒரு ஃபுல் HD டிவிக்கு ஒர்க் ஆகும், 4K டிவிக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் இவங்க சொல்லக்கூடிய அந்த 4K தரமானது வெறும் நீங்க 4K டிஸ்ப்ளேல பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஒரு HD ரெடி டிவியை வாங்கிட்டு இந்த HD ரெடி டிவில இந்த பாக்ஸ் கனெக்ட் பண்ண உடனே உங்க டிவில நீங்க உடனே 4K கண்டென்ட் நீங்க பாத்துறலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாது. சட்டியில இருக்கிறது தான் அகப்பையில வருங்கிற மாதிரி உங்க டிஸ்ப்ளே என்ன சப்போர்ட் பண்ணுதோ அதுதான் உங்களால பார்க்க முடியும். இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். மற்றபடி இந்த Mi பாக்ஸ்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சைடுல வரும், பாத்துக்கங்க. வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு மிக சிறந்த ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஒரு காம்படிட்டிவான பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்க வீட்ல வந்து நீங்க ஸ்மார்ட் டிவி இல்ல ரெகுலர் டிவி வந்து ஸ்மார்ட் டிவி ஆக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்க கண்டிப்பா வாங்கலாம். அதே மாதிரி சில பேர் வீட்ல ஸ்மார்ட் டிவி வாங்கியிருப்பாங்க. அந்த ஸ்மார்ட் டிவி வந்து 4K டிவியா கூட இருக்கும், இல்ல HDR10 சப்போர்ட்லாம் வேற இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த டிவியினுடைய OS வந்து பிடிக்காம இருக்கலாம், இல்ல வெப் OS இல்லாட்டி ஏதாச்சும் ஸ்கின்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிவியில யூஸ் பண்றது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது 3500 ரூபாய் கொடுத்து இந்த ஆண்ட்ராய்டு டிவி Mi TV பாக்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கூகுள் குரோம்காஸ்டுக்கான சப்போர்ட் இருக்கு, கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான சப்போர்ட் இருக்கு. அதுவும் அந்த குரோம்காஸ்ட் பார்த்தீங்கன்னா குரோம்காஸ்ட் அல்ட்ரா, அதாவது 4K வரைக்கும் காஸ்ட் பண்றதுக்கு சப்போர்ட் இருக்குது. இல்ல ப்ளூடூத்துக்கான சப்போர்ட் இருக்கு, HDMI போர்ட் இருக்கு, USB போர்ட் இருக்கு, ஆப்டிக்கல் அவுட்டுக்கான SPDIF போர்ட்டும் இருக்கு. பியூர் ஆண்ட்ராய்டுங்கிறதுனால உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் பிளே ஸ்டோர் இருக்கு. ஸோ தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்க்கான சப்போர்ட் இருக்கு, பிரைம் டிவிக்கான சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ, என்ன ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன் வேணுமோ தாராளமா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கேம் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விளையாடலாம். ஒரு சில பேசிக் கேம்ஸ்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம். பட் இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் 8GB தான் அப்படிங்கிறப்போ இன்ஸ்டால் பண்றதை விட மொபைல் போன்ல நீங்க விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இன்னொரு விஷயம், ஃபயர் டிவி ஸ்டிக் பாத்தீங்க அப்படின்னா இந்தியால கிட்டத்தட்ட இந்த பிரைஸ்ல ஃபயர் டிவி ஸ்டிக் அவைலபிளா இருக்கு. சோ ஃபயர் டிவி ஸ்டிக் பெட்டரா இந்த Mi TV பெட்டரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னைய பொறுத்த மட்டும் நான் ஃபயர் டிவி ஸ்டிக் நான் யூஸ் பண்றேன். சோ என்னைய பொறுத்த மட்டும் Mi TV பாக்ஸ் வந்து பெட்டரா
சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். முக்கியமான ஒரு காரணம், நெட் இல்லைனா கூட USB பென் டிரைவ் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல கண்டென்ட் நீங்க பார்க்கலாம். மற்றபடி உங்களுக்கு யூடியூபுக்கான நேட்டிவ் சப்போர்ட் முதற்கொண்டு அப்ளிகேஷன் சப்போர்ட் ரொம்ப வைடா இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த Android TV பாக்ஸ். அதனால Fire TV ஸ்டிக்கை விட என்னைக்குமே நான் வந்து Android TV பாக்ஸை நான் பரிந்துரை பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் உங்க வீட்டில் ஆல்ரெடி Fire TV ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா அதை கடாசிட்டு இதை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில சின்ன சின்ன அட்வான்டேஜ் இருக்கு, அவ்வளவுதான். சரி, அடுத்த ப்ராடக்ட் நம்ம போவோம். ஸோ நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டிக்கு அவங்க வந்துட்டாங்க ஒரு வழியா. ஷியோமில இருந்து ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன்ஸ் ரொம்ப காலமா அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் இப்போ பருவழியா லான்ச் பண்ணிட்டாங்க. MI ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன்ஸ் 2 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் ப்ராடக்ட் அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட விலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 4499 ரூபாய். இதோட இன்ட்ரோடக்டரி ஆஃபரா ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே 4000 ரூபாய், அதாவது 3999 ரூபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கும். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாக்காவே பிரத்யேகமா ஆடியோ டியூன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ பேசிக்காக மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்ல அப்படிங்கிறாங்க. பேஸை தவிர மற்ற ஃப்ரீக்வன்சிக்கும் கொடுத்து ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராடக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராடக்ட்னுடைய பேட்டரி லைஃப் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோம்னா அந்த இயர்போன்ஸ் நம்ம காதுல மாட்டி இருக்கிறப்போ 4 ஹவர்ஸ் வரைக்கும் பாட்டு நீங்க தொடர்ந்து கேட்கலாம். அந்த பாக்ஸுக்குள்ள போட்டா சார்ஜ் ஆகும்ல, அந்த சார்ஜிங் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாக்ஸுக்குள்ள போட்டீங்கன்னா சார்ஜ் ஆகும். சோ இந்த மாதிரி சார்ஜ் ஆகி நீங்க யூஸ் பண்றப்போ தொடர்ந்து இந்த ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 14 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து USB Type C மூலமா சார்ஜ் பண்ணுது. வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த கேஸ்ல கிடையாது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. சில பேர் வந்து இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க்கெட்டிங்ல ஒரு டேர்ம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, கால்ஸ் பேசும்போது மட்டும் உங்களுடைய கால்ஸ் குவாலிட்டி கிளியரா இருக்கிறதுக்காக மற்ற நாய்ஸை சப்ரஸ் பண்றாங்க. சோ அதுக்கு தான் அவங்க நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்றாங்க. மத்தபடி நீங்க மியூசிக் கேட்கறப்பயோ இல்ல வேற நீங்க கேம் விளையாடுறப்பயோ வேற எந்த விதமான மீடியா நீங்க கன்சியூம் பண்ணலப்போ உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த இயர்போன்ஸ்ல கிடையாது. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு Xiaomi மொபைல் போன்ஸோட நீங்க பேர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸை திறந்த உடனே இந்த ஆப்பிள் உடைய ஏர்பாட்ஸ்லாம் உங்களுக்கு பேர் ஆகும் பாத்தீங்களா. சோ அது மாதிரி கேஸை திறந்த உடனே இதுல ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆகிற மாதிரி டெக்னாலஜி இருக்கு. காதுல இருந்து நீங்க எடுத்த உடனே பாஸ் ஆயிரும், காதுல நீங்க திருப்பி மாட்டின உடனே பிளே ஆகும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்க கொண்டிருக்காங்க. பிரைஸும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பட் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கலாம். பட் என்னைய பொறுத்த மட்டும் என்ன, இந்த ஸ்டெம் டிசைன் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்காது. அதாவது இந்த காதுல பூ வச்ச மாதிரியே இருக்கும். அதாவது ஸ்டெம் டிசைன் வெளியே தொங்குறது இதெல்லாம் எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ரொம்ப ஒரு ஆப்வியஸா இருக்கும். இந்த இயர்போன்ஸை போட்டு தெரியும். அதுவும் வெள்ளை கலர், ஒரே ஒரு கலர் ஆப்ஷன் தான் இருக்கு. பிளாக் கலர் இருந்தா கூட பரவாயில்ல. அந்த வெள்ளை கலரை நம்ம காதை வச்சிருப்போம், இந்த காதுல பஞ்ச வச்சிருப்போம், இல்ல பூ வச்ச மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. லுக்ஸுக்காக மட்டும் சொல்லல, கம்ஃபர்ட்டுக்காகவும் பாக்குறோம் அப்படின்னா இந்த ஸ்டெம் டிசைன் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்த பல ஸ்டெம் டிசைன்ஸ் இயர்போன்ஸ் வச்சு நான் சொல்றேன். நான் ஜாகிங் போறப்போ இல்ல ஓடுறப்போ கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் நான் இந்த இயர்போன்ஸ் நான் யூஸ் பண்ணது கிடையாது. நமக்கு ரிவ்யூ யூனிட் வந்துச்சு அப்படின்னா, அந்த கொரியர் ப்ராப்ளம் சரியாயி ரிவ்யூ யூனிட் வந்துச்சு அப்படின்னா அதை ரிவ்யூ பண்ணிட்டு என்னுடைய ஃபைனல் தாட்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ வந்து அவங்க லான்ச் பண்ண மூணாவது ப்ராடக்ட் நம்ம போவோம். MI 10 மொபைல் போன். Xiaomi வந்து இந்தியாவில் இந்த MI சீரீஸ்ல ஃபிளாக்ஷிப் மொபைல் போன்ஸை லான்ச் பண்றதை விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. MI 4 லான்ச் பண்ணாங்க, அது தொடர்ந்து MI 5 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 6, 7, 8, 9 காணா போயிட்டாங்க. சைனால மட்டும் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியால வந்து MI 10 மூலமா வந்திருக்காங்க. சோ MI 10 மட்டும் தான் இந்தியால கொண்டு வந்திருக்காங்க. MI 10 Pro அப்படிங்கிற இன்னொரு வெர்ஷன் இருக்கு, அது வந்து இந்தியாவுக்கு அவங்க கொண்டு வரலை. இந்த மொபைல் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சைடுல இருக்கும், பாத்துக்கங்க. சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மொபைல் போன் ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் பார்த்தோம் அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு மொபைல் போனை பார்க்கறப்போ அந்த ஃப்ரேம்ஸே இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் உங்களுக்கு காமிக்கும். பின்புறத்துல அவங்க 4 கேமரா அப்படிங்கிறாங்க. சோ இந்த 4 கேமரா அப்படிங்கிறப்போ லைட்டா நம்ம கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா ஒன்னு வந்து 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறமா ஒரு வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த டெப்த் சென்சருக்காக 2 மெகா பிக்சல் கேமரா, மேக்ரோக்காக 2 மெகா பிக்சல் கேமரா. இந்த மேக்ரோக்காக அந்த 2 மெகா பிக்சல் கேமராவை தவிர்த்துட்டு இந்த அல்ட்ரா வைட் கேமராலே அவங்க வந்து மேக்ரோ ஷாட் எடுக்கிற மாதிரி அவங்க பண்ணிருக்கலாம். ஃபிளாஷை வந்து ஃபிளிக்கர் சென்சர் அப்படிங்கிறாங்க. அதுக்கான அர்த்தம் எனக்கு சரியாவே புரியல. ஆக மொத்தம் இந்த மொபைல் போன்ல டெப்த் சென்சர் கூட நம்ம மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குவாட் கேமரா தேவை கிடையாது. ஒரு 3 கேமராலே அவங்க முடிச்சிருக்கலாம். பட் மார்க்கெட்டிங்காக 4 கேமரா இருந்தா அதிகமா விற்கும் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங்காக அவங்க வந்து 4வது கேமரா மேக்ரோ சென்சர் கொடுத்திருக்காங்க. அதுவும் 2 மெகா பிக்சல் தான். சோ இந்த சாம்சங்னுடைய 108 மெகா பிக்சல் கேமரா வச்சு நம்ம ஷாட் எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கிற ரியல் லைஃப்ல பார்த்தா தான் நமக்கு தெரியும். எடுத்த உடனே 108 மெகா பிக்சல் இவ்வளவு மெகா பிக்சல் இருக்கே, இந்த கேமரா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றது நம்ம கிடையாது, சொல்லவும் மாட்டோம். சோ ரியல் லைஃப்ல நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நமக்கு தெரியும். ஆனா இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா
அவங்க வந்து வீடியோகிராஃபிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னேன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. அது தவிர ப்ரோ மோட்ல ப்ரொஃபஷனலா வீடியோ எடுக்கிறவங்களுக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பீக்கிங் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேனுவல் மோட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றப்போ எந்த இடத்துல நம்ம கரெக்டா ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கிராபிக்ஸ் ஒன்று காமிக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கிட்டத்தட்ட போட்டோல ரா மோடுங்கிற மாதிரி, வீடியோல லாக் மோட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறைய கேமரால கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், பாராட்டத்தக்க விஷயம் தான். 8GB ரேம் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் DDR5 டைப்புக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. Snapdragon 865. இப்போ இந்த Snapdragon 865 வந்ததுக்கு அப்புறமே ஃபிளாக்ஷிப் மொபைல் போன்ஸ் உடைய பிரைஸ் எல்லாமே பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, மேல திணிக்கப்பட்ட இந்த 5G கான சப்போர்ட். 5G இல்லவே இல்லாத ஒரு கண்ட்ரியில 5G கான சப்போர்ட் திணிச்சிட்டு அதனால தான் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து Xiaomi மேல தப்போ இல்ல OnePlus மேல தப்போ கடி சொல்ல முடியாது. இது வந்து கண்டிப்பா Qualcomm Snapdragon பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு. பேட்டரியை பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் போன்ல 4780 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஹை கெபாசிட்டி பேட்டரி கொடுத்திருக்காங்க. பட் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட் சார்ஜர், வயர்டு சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட், நாலாவது ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணது, இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் பண்ணது வயர்லெஸ் சார்ஜர், 30 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜர். அந்த ப்ராடக்ட்னுடைய விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1999 ரூபாய், 2000 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த வயர்லெஸ் சார்ஜர் பாத்தீங்க அப்படின்னா 30 வாட்டுக்கான சப்போர்ட் வந்து இந்த Mi10 மொபைல் போனுக்கு மட்டும் தான் கொடுக்கும். மற்ற மொபைல் போன்ஸ் உங்ககிட்ட ஐபோனோ இல்ல சாம்சங் மொபைல் போனோ வேற மொபைல் போன் ஃபிளாக்ஷிப் மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா அதுல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த வந்து இந்த சார்ஜர்ல வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வாட்டுக்கான சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. பட் இருந்தாலும் இந்த Qi சப்போர்ட்டட் வயர்லெஸ் டெக்னாலஜி அப்படிங்கறதுனால எல்லா விதமான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற எல்லா மொபைல் போனுக்கும் இது சார்ஜ் பண்ணும். ஆனா ஸ்லோ சார்ஜிங் தான் பண்ணும். ட்வைலைட் கிரே மற்றும் காரல் கிரீன் அப்படின்னு இரண்டு கலர் இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB மற்றும் 128GB உடைய விலை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 49,999 rupees, 50,000 ரூபாய். அதே மாதிரி 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற வேரியண்டோட விலை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 55,000 ரூபாய். இதுக்குள்ள ரன் ஆயிட்டு இருக்கிறது MIUI 11. இது வந்து Android 10ல பேஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கின். பட் இருந்தாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்டாக் கேனடுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரெகுலரா இருக்கிற MIUI 11ல விட எக்ஸ்பீரியன்ஸை விட இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு ஸ்டாக் கேனடுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த Mi10 மொபைல் போனுடைய ரிவ்யூ நம்ம சேனல்ல வரும், வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணி வைப்போம். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆர்வமா இருக்கும், Mi10 மொபைல் போன் நல்லதா இருக்குமா, இல்ல OnePlus 8 Pro நல்லதா இருக்குமா, இல்ல சமீபத்தில் மோட்டோல லான்ச் பண்ண Moto Edge Plus நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா தான் இருக்கும். பட் நம்ம பண்ண போறது இப்போ வந்து வெறும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்ச ஒரு கம்பேரிசன் மட்டும்தான். ரியல் லைஃப் முக்கியமான விஷயம், நான் திரும்பி சொல்றேன், ரியல் லைஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். வெறும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வச்சு நம்ம கம்பேர் பண்றது அப்படிங்கிறது ஒரு பையனோ ஒரு பொண்ணுடைய மார்க் ஷீட்டை வச்சு அவனுடைய அறிவு திறமையை நமக்கு எடை போடுறது தான் தப்பான விஷயம். பண்ணாதீங்க. ரியல் லைஃப்ல அந்த மொபைல் போன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுங்க. பட் இப்போதைக்கு முக்கியமான சில டிஃபரன்சஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். சோ OnePlus 8 Proல வந்து உங்களுக்கு QHD ரெசல்யூஷனுக்கான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுவும் 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் அதுல இருக்கு. சாஃப்ட்வேரை பொறுத்தமட்டிக்கும் Oxygen OS இந்த MIUI 11 விட ஒரு பெட்டரான OS ஆ இருக்கும். ஆனா Moto Edgeல பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஸ்கின்னும் இல்லாம ஸ்டாக் கேனட் கொடுத்திருக்காங்க. பட் இந்த மூணு மொபைல் போனை கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ ஹிஸ்டரி ட்ராக் ரெக்கார்ட் நம்ம வச்சு பார்க்கறப்போ சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் நமக்கு கண்டிப்பா கணக்கச்சிதமா கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி OnePlus. டிஸ்ப்ளே பொறுத்த மட்டும் மூணு பேருமே பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுவும் வந்து Mi10 வந்து சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே, OnePlus வந்து அதே வந்து ஃப்ளூயிட் AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கறாங்க. Moto Edge பாத்தீங்க அப்படின்னா OLED டிஸ்ப்ளே அப்படிங்கறாங்க. ஒரே டிஸ்ப்ளே தான், பேரு தான், மார்க்கெட்டிங் நேம் தான் வேற வேற, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த மூணு மொபைல் போன்லயுமே வெயிட் அதிகமா இருக்கிற மொபைல் போன் Mi10, கிட்டத்தட்ட 208 கிராம் வெயிட். ஆனா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொண்ட ஒரே மொபைல் போன் OnePlus 8 Pro தான். இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்த மட்டும் Moto Edge Plusல ஒரே வேரியன்ட் தான், 12GB RAM 256GB வேரியன்ட் மட்டும் தான். சோ இந்த வேரியன்ட்டுக்கான விலை இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல, விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். கேமரா அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த எல்லா கேமரா அரேஞ்ச்மெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். வெறும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா Moto Edge Plusல உங்களுக்கு அருமையான கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்த மட்டும் நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்கிறது நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொண்ட மெயின் கேமரா 108 மெகா பிக்சல், அது தவிர ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கொண்ட 3S டெலிஃபோகஸ் லென்ஸ் கொண்ட 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா வைடுக்கு வந்து 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா நாலாவதா டைம் ஆஃப் ஃளைட் சென்சர் கொடுத்திருக்காங்க. அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். OnePlus 8 Proல 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட 8 மெகா பிக்சல் 3x ஜூம் கொண்ட ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கொண்ட ஒரு டெலிஃபோகஸ் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் 48 மெகா பிக்சல் அல்ட்ரா
வைட் கேமரா கொடுத்திருக்காங்க. அப்புறம் 5 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சர் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ MI 10ல பாத்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிடத்தக்க ஒரே விஷயம் என்னன்னா 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா. மற்ற கேமராலாம் பாத்தீங்கன்னா இந்த காம்படிஷன் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ ஒரு படி கீழே தான் இருக்கு. ஆனா OnePlus 8 Proவும் சரி MI 10ம் சரி 30 வாட்டுக்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு வயர்டு மற்றும் வயர்லெஸ்ல. Moto Edge மட்டும் தான் இன்னும் 18 வாட் சார்ஜர் கொடுக்கறாங்க பாக்ஸுக்குள்ள. வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு, பட் இருந்தாலும் 18 வாட் சார்ஜருக்கான சப்போர்ட் தான் இருக்கு அதுல. எல்லாத்தையும் வச்சு பார்க்கறப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மார்க் ஷீட்டை மட்டும் நம்ம வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ OnePlus 8 Pro அதுவும் விலையெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ OnePlus 8 Pro ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கு. பட் வெயிட் பண்ணுங்க, இந்த 3 மொபைல் போனுக்கான ரிவ்யூ நம்ம சேனல்ல வருது. எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி நான் கம்பேர் பண்ணி இந்த மொபைல் போன் பெட்டரான மொபைல் போன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பதிவுல சொன்ன எல்லா விவரங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர இன்னைக்கு இவங்க லான்ச் பண்ணிருக்க இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. முடிஞ்ச மட்டும் நான் ரிப்ளை பண்றேன். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.